சாயங்காலமாக கிளம்பி இது மாதிரி கூட்டத்துக்கு போயிட்டு வரேன்னு வீட்டில் சொன்னேன். என்ன வேலை? நாங்கள் குக்கர் வேலை. குக்கர் தான் விசில்கிட்ட போயிடுச்சு, நீங்கள் எங்கே போகிறீங்க? நாங்கள் இது விசில் இல்லாத குக்கருமா அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு சிறப்பாக இந்த படத்தை நம்ம எடுக்க போகிறோம் இல்லையா அப்படின்னோடனே நீங்கள் கருப்பு சட்டை போட்டு வாங்கினாரு. அப்போவே எனக்கு சேர்க்கு நீ அரசியலே நீ கருப்பு சட்டையா எதுக்கு இன்றைக்கி? நான் இன்றைக்கி நாளுக்கு வேறு சட்டை போட்டலான்னு நினச்சேன். விஜயா சார் வந்து உடனே எழுதின உடனே அங்கங்கே உடனே டியூன் போட்டுருவார். இது 2 மாஸ்டர் வேறு. அவர் மியூசிக்கலாக ஒரு மாஸ்டரு, இவர் இலக்கணத்தில் ஒரு மாஸ்டரு. எனக்கு தெரிஞ்சு ரெட் இங்க் வச்சு பாட்டு பேப்பர் திருத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவர் திருத்துவார். அவர் திருத்துவார். டிக் அடிச்சுட்டே வந்து இந்த இடத்துல ஒற்று வரும்ல அப்படின்னு. ஒற்று தமிழே வராமல் பல பேர் பாட்டு எழுதியிருக்க நேரத்தில் ஒற்று வரும்லாம் நம்மள்ட்ட கேட்டு, நான் உடனே எங்கள் தமிழ் வாதியாருக்கு ஃபோன் போட்டு, சார் பற்றி செய்வதுக்கு இச்சு வருமா சார் அப்படின்னா, வரும்பா அப்படிம்பாரு. சார் பாடும்போது நல்லா இல்லை அப்பனா விட்டுரும்பார் அவர். இந்த மாதிரியாக நினச்சிருக்கு போது ஒரு சுச்சுவேஷனை சொன்னார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நீங்கள் எல்லாருமே உங்கள் கையை ஒரு தடவை நல்லா கை தட்டிக்கங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது சினிமாவுடைய தொடக்க விழா மாதிரியும் இருக்குது, நாவலோட வெளியீட்டு விழா மாதிரியும் இருக்குது. என்னென்னு காமதுரைக்கும் தெரியல, எனக்கும் தெரியல, தெரிஞ்சு கருப்பழனியப்பனுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் சாயங்காலமாக கிளம்பி இது மாதிரி கூட்டத்துக்கு போயிட்டு வரேன்னு வீட்டில் சொன்னேன். என்ன வேலை? நாங்கள் குக்கர் வேலை. குக்கர் தான் விசில்கிட்ட போயிடுச்சு, நீங்கள் எங்கே போகிறீங்க? நாங்கள் இது விசில் இல்லாத குக்கருமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து குக்கு வித் கோமாளி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில். நான் வந்து உடனே சொன்னேன், இது வரைக்கும் கோமாளியாக நடிச்சுக்கிட்டு இருந்த காளி இதில் குக்கராக நடிக்கிறாரு அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்னு நான் சொல்கிறது வந்து பஞ்சிக்காவை நீங்கள் கைதட்டாமல் இருக்கிறத பார்த்தாக்க ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது. தோழர் காமுத்துரை இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அப்படி பேசினார் இல்லையா? எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம், ஒரு படைப்பாளன் தான் எழுதிய நாவலுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம், 150 பேர் அவர் கூட்டத்தை நடத்துறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பாருன்னு எனக்கும் தெரியும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு அரங்கத்தில் இந்த புத்தகம் கௌரவிக்கப்படுகிறது என்பதற்காகவே நான் என் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் இயக்குனர் கருப்பழனியப்பனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நிறைய நாவல்கள் படமாக வந்திருக்கு. எந்த படத்துக்கும் இப்படியான ஒரு விழா நடத்தப்படலை. இது ஏன் குறிப்பாக நடத்தப்படுது அப்படின்னா, இந்த நாவல் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த நாவலில் படமாக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் முதல்ல செஞ்சது, ஏற்கனவே வெளிவந்த புத்தகத்தில் இருக்கிற எழுத்து பிழைகளை எல்லாம் நீக்கி ஒரு நல்ல பதிப்பாக கொண்டு வந்ததற்காக அதுக்கும் கருப்பழனியப்பனுக்கு தான் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இது முழுக்க ஒரு புத்தக விழா மாதிரியே மாற்றிருக்கிறார். இன்னும் சந்தோஷமாக சொல்லணுன்னா, இந்த நாவலில் விடுபட்டதுன்னு சொல்லிட்டு காமதுரை நிறைய விஷயத்த சொன்னார். எனக்கு தெரிஞ்சு அவர் விடுபட்டதுன்னு சொன்னதுலேயே ஒன்று இருந்துச்சு நாவலில். ஏன்னா நாவலே அவர் மறந்துட்டாருங்கிறது தான் ஏன் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏன்னா அவர் சொன்ன 2 சீனும் இருக்குது. படத்தில் இருக்குமா இல்லையாங்கிறது கருப்பழனியப்பனுக்கு தான் தெரியும். இவ்வளவு மகிழ்ச்சியோடவும் பட வெளியீட்டு விழா அன்னைக்கு நீங்கள் இருப்பீங்கிற பதட்டம் எனக்கு இருக்குது. ஏன்னா நாவலில் எது வரும் எது வராது, இல்லை நாவல் தான் படமாக வருமா, இதெல்லாம் பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். அதை தாண்டி இந்த நாவலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த நாவலை வந்து தோழர் காமத்துரை எதற்காக எழுதியிருப்பார் என்று எனக்கு தோணுச்சுன்னா, இதில் வந்து தோழர் சண்முகம்னு ஒரு கேரக்டர் வருது. நான் சொல்கிறது நாவலில் வர சண்முகம் கேரக்டர். அவரும் கம்யூனிஸ்ட் தான். தொழிற்சங்கம் தொடங்குறதுக்காக அந்த தொழிலாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு வேலை செய்வார். அது படத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி பழனி அவர்களிடம் கேட்டேன். அது இருக்கணுமா அப்படின்னாரு. கண்டிப்பாக இருக்கணும்னு சொன்னேன். நிச்சயமாக நாவலில் அந்த கதாபாத்திரம் இருக்கும், ஆனால் சண்முகங்கிற பேரை அவர் மாற்றிடுவார்னு நான் நினைக்கிறேன். இந்த நாவலை படிக்க என்ன தோணிக்கிட்டே இருந்ததுன்னா, ரொம்ப உணர்ச்சி பிளம்பாகி இந்த கதையை அவர் எழுதினது தான் இருக்கும். அதனால தான் அவர் ஒரு 50 அத்தியாயம் எழுதியிருக்கிறார், இன்னும் நிறைய வச்சுருக்கிறேன்னு அவர் சொன்னதுக்கு காரணம் வந்து என்னென்னா, அவருக்கே மறந்துடுச்சு எதை சொல்லியிருக்கோம் எதை சொல்லலைங்கிற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முழுமையாக அதில் சொல்லியிருக்கிறாரு. ஒரே ஒரு குறையாக அந்த நாவலில் எனக்கு பட்டது, எந்த இடத்திலும் அந்த சாரதியை, அந்த கதாபாத்திரத்தை யாருமே வந்து பாராட்டவே மாட்டாங்க. அவர் ஒரு 1000 பேருக்கு சமைப்பார், அவசரமாக போய் சமைப்பார், சும்மா சமைச்சு கொடுப்பாரு, எல்லா வேலையும் செய்கிறத பற்றியெல்லாம் அதில் இருக்கும். எங்கேயுமே ஒரு இடத்துல கூட அந்த சமையற்காரரை அந்த விழாவுக்கு வந்த யாருமே வந்து பிரமாதமாக சமைச்சிங்க அப்படின்னா அந்த நாவலில் வரவே வராது. இந்த படம் பார்க்குற அத்தனை பேரும் மிக சிறப்பாக சமைச்சிங்கன்னு சொல்ல வைக்கும் விதமாக அமையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. குறிப்பாக பழனியப்பனுடைய முதல் படத்திலிருந்து எல்லா படத்திலும் நான் பாட்டு எழுதியிருக்கேங்கிறத தாண்டி என்னுடைய எல்லா புத்தகத்திலும், என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கிறார். அதனால் கூடுதலாக சொல்வதுங்கிறது மிகையாக சொல்வது மாதிரி ஆயிடுங்கிறதுனால தயங்கி நான் சொல்கிறேன். அவருக்கு பாட்டு எழுதுறது ரொம்ப கஷ்டம்.
என்ன பிரச்சனைனா மற்றவங்களுக்கெல்லாம் பாட்டு எழுதிடலாம், அவருக்கு இலக்கண புத்தகம்லாம் படிக்கணும். மற்றவங்களுக்கு இலக்கணமே தெரியாமல் போய் பாட்டு எழுதணும், அவருக்கு முழு இலக்கணத்தை படிச்சுட்டு போகணும். நம்ம வந்து சுச்சுவேஷன் படி தானே எல்லாருமே சொல்லுவாங்க, அவர் சுச்சுவேஷன் படி சொல்ல மாட்டார். இது வந்து இந்த அணி இலக்கணத்தில் எழுதணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரிவோம் சந்திப்போம்னு ஒரு படம், அந்த படத்தில் இதே மாதிரி தான் ஒரு 5 பாட்டு நான் எழுதினேன். 5 பாட்டும் உண்மையிலேயே நான் படித்தது பட்டய பொறியியல் தான், இன்ஜினியரிங் படிச்சுட்டு தமிழ் எனக்கு ஆர்வம் இருக்குது, சங்க இலக்கியமெல்லாம் படிப்பேன்னா கூட பாட்டு எழுதுறதுக்காக ஒருத்தர் இலக்கணம்லாம் கடுமையாக படிச்சுட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது நினச்சிருக்க நேரத்தில் சுச்சுவேஷனுக்கு போய் கேட்டோம்ன உடனே கனவு காணவே முடியாத ஒருத்தன் கனவு காண்றான், அதை பற்றி பாட்டு எழுதுங்க. கனவு காணவே முடியாதவன் எதுக்கு சார் கனவு காண்றான், அதுக்கு எதுக்கு சார் பாட்டுன்னு நான் கேட்பேன். அவருக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லுவார். உண்மையிலே சுச்சுவேஷனே சொன்னது கிடையாது, அவர் சுச்சுவேஷன் மாதிரி ஒன்று சொல்லுவார். எனக்கு தெரிஞ்ச அவர் முழுமையாக கதை சொல்லி இதுதான் படமாக எடுக்க போகிறேங்கிறது இந்த புத்தகம் தான். இந்த புத்தகத்தை தான் அவர் முதல்ல இதுதான் கதைன்னு அவர் சொல்லி, நான் ரொம்ப நம்பிக்கையோடு பரவாயில்ல இதுதான் வரும்னு. அப்புறம் அவர் வந்து வீட்டில் வந்து ஒரு தடவை கதை மாதிரி ஒன்று சொன்னார். நாவல் அதுக்கு முன்னாடி நான் படிக்கல, நாவல் படித்தேன்னா நாவலில் சொன்னதுக்கும் நாவலில் இருக்கிறதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னேன். நாவல் இருக்கிறத எப்படி படமாக எடுக்க முடியினார். அப்போ இந்த சுச்சுவேஷன் கிடையாதா, இப்போ என்னெல்லாம் வரப்போகுதுங்கிற மாதிரி மறுபடி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. என்ன ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்னா, இந்த பிரிவோம் சந்திப்போம்னு ஒரு படம், அதில் வரிசையாக ஒவ்வொரு சுச்சுவேஷன் போகும்பொழுதும் சரி இந்த பாட்டு ஏதோ ஆசைக்கு ஒரு ஊமை அணியில் எழுதுங்க, அடுக்கு தொடரில் எழுதுங்க அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருந்தார். நான் போய் முதல் நாள் நைட்லாம் உட்காந்து தண்டி அலங்காரம், காரிகை, ஆப்பலங்காரிகை எல்லாம் படிச்சுட்டு மறுநாள் நாள் போய் எழுதிட்டேன். கடைசி பாட்டு அங்கே போகும்பொழுது வித்யா சார் வந்து உடனே எழுதின உடனே அங்கங்கே உடனே டியூன் போட்டுருவார். இது 2 மாஸ்டர் வேறு, அவர் மியூசிக்கலாக ஒரு மாஸ்டர், இவர் இலக்கணத்தில் ஒரு மாஸ்டர். எனக்கு தெரிஞ்சு ரெட்டிங்க்கு வச்சு பாட்டு பேப்பர் திருத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவர் திருத்துவார், அவர் திருத்துவார். டிக் அடிச்சுட்டே வந்து இந்த இடத்துல ஒற்று வரும்ல அப்படின்னு, ஒற்று தமிழே வராமல் பல பேர் பாட்டு எழுதியிருக்க நேரத்தில் ஒற்று வரும்லாம் நம்மள்ட்ட கேட்டு, நான் உடனே எங்கள் தமிழ் வாதியாருக்கு ஃபோன் போட்டு, சார் பற்றி செய்வதுக்கு இச்சு வருமா சார் அப்படின்னா, வரும்பா அப்படிம்பாரு. சார் பாடும்போது நல்லா இல்லை அப்பனா விட்டுரும்பார் அவர். இந்த மாதிரியாக நினச்சிருக்கும் போது ஒரு சுச்சுவேஷன் சொன்னார். என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு கேட்டோன்னா, இதில் சுச்சுவேஷன் இல்லை, இதில் அந்தாதி எழுத போகிறோம் அப்படின்னாரு. தமிழ் சினிமாவில் 2 பாட்டு தான் அந்தாதியில் வந்திருக்குங்க, 3வது பாட்டு நான் தான் எழுதியிருக்கிறேன். அப்படின்னா நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும், உடனே கை தட்டணும். ஏன்னா இந்த பெருமையும் பழனியப்பனுக்கு தான் சேரும். போனோடனே சுச்சுவேஷன் சொன்னார். இது மாதிரி அவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க, திருமணம் ஆகிடுச்சு, அவங்க 2 பேரும் சந்தித்து பாடிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கலாம் பாட்டு அப்படின்னாரு. சந்தோஷமாக கதாபாத்திரங்கள் இருக்கும், நம்ம எழுதுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறது அப்புறம் தான். அடுத்தது சொல்கிறாரு, இந்த முதல் வரி முடியும் போது அடுத்த வரி தொடங்கணும், அடுத்த வரி தொடங்கி அந்த எண்டு முடியும் போது திருப்பி வரணும், இப்படி எழுதணும் அப்படின்னா உடனே பரவாயில்ல. வித்தியாசாரை பார்த்தோன்னா அவரும் ரொம்ப மகிழ்ச்சி, ஹார்மோனி பட்டில் எடுத்து உட்காந்துட்டார். நான் உடனே சொன்னேன், நான் உடனே எழுதி கொடுத்துட்றேன். எழுதி கொடுத்தா நம்ம இஷ்டத்துக்கு வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் அப்படின்னு நம்மளே எழுதிக்கலாம்ல அப்படின்னா, டியூனுக்கு எழுதணும். நான் சொன்னேன், சாதாரண பரீட்சையை பார்த்தா இது பொது தேர்வால் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, எழுதி தர சந்தம் போடலை, சந்தத்தை போட்டுட்டு எழுத சொன்னார். தானே 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 தனனே தானே தானே, நீ என்பதும் நான் என்பதும் காதல் மொழியில் ஒரு பொருள் தருவதால் நீயும் நானும் மறைப்பொருள், பொருள் வரும் புகழ், இப்படி ஒரு பாட்டை வந்து பக்கத்தில் உட்காந்து ஒரு குச்சி இல்லாத ஒரு மாஸ்டர் உட்காந்துட்டு பாட்டு எழுத சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி. ஆனால் அதன் மூலமாக நான் என்ன படிச்சுக்கிட்டேங்கிறது முக்கியம். நான் காலைக்கும் சொல்கிறேன், ஒரு மனிதரோடு நாம் பழகுகிற போது அவரிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா நற்பண்புகளையும் நாம் பெற்றுவோம், எல்லா விதமான அறிவையும் அவர் நமக்கு கடத்திடுவாருங்கிறது தான் நான் சொல்லுவேன். அப்படி எழுதுங்க நீங்கள். அப்பவும் பாருங்கள், பிரிவோம் சந்திப்போக்கு பிறகு நான் ஒரு 2000 பாட்டு எழுதியிருப்பேன். அதற்கு பிறகு என்னுடைய எழுத்தில் ஒரு செழுமையை ஏற்படுத்திய பெருமை வந்து கருப்பழனியப்பனுக்கு தான் சேரும். நான் எந்த மேடையில் இருந்தாலும் நான் சொல்லுவேன், எவ்வளோ பாடல்கள் எழுதினாலும் நான் அந்த பெருமையை அவருக்கு தான் தருவேன். ஏன்னா அவருக்கு எழுதின பாட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல்களாக அமைந்ததுக்கு காரணம் அவருடைய முழு உழைப்பு. தனிப்பட்ட முறையில் யோசித்து பார்த்தால் கூட என்னுடைய குடும்ப உறவாகவும், நிறைய நேரங்களில் வழிநடத்தக்கூடிய ஒரு நண்பனாகவும், வழிகாட்டியாகவும், இப்போதெல்லாம் முன்னோடியாகவும் மாறி இருக்கக்கூடிய அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு சிறப்பாக இந்த படத்தை நம்ம எடுக்க போகிறோம் இல்லையா அப்படின்னோடனே நீங்கள் கருப்பு சட்டை போட்டு வாங்கினாரு. அப்போவே எனக்கு சேர்க்கு, நீ அரசியலையும் நீ கருப்பு சட்டையா எதுக்கு இன்றைக்கி? நான் இன்றைக்கி நாளுக்கு வேறு சட்டை போட்டலான்னு நினச்சேன். இல்லை வேறு சட்டை வச்சுருக்கீங்க, நான் வச்சுருக்கிறதெல்லாம் கருப்பு சட்டை தான், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, அலெக்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கண்ணே, அவர் ஏன்ட்ட இருக்குது சார், நான் எப்படி போட்டு வந்துட்டேன்னு சொல்லி இந்த போட்டு வந்திருக்க கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கிற அத்தனை பேரும் இந்த நிகழ்வோடு சம்மந்தப்பட்டவர்கள் என்பதனால் நாங்கள் எல்லோரும் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கோம். அதனால் நான் வாழ்த்துவதோ. ஆனால் எல்லாரும் தாண்டி என்னன்னா, இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் பார்க்குற பொழுது எனக்கு ரொம்ப நிறைவளிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து, இப்படி ஒரு தொடக்க விழாவை
இவ்வளவு சிறப்பாக வந்திருந்து நீங்கள் எல்லோரும் உங்களுடைய வாழ்த்துக்களோடு இந்த படம் தொடங்குவதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அளிக்குது. இந்த படமும் ஆகச் சிறப்பான ஒரு திரைப்படமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. பாட்டு எழுதுறதுக்கு மட்டும் நீங்கள் எல்லாரும் தனிப்பட்ட முறையில் இந்த விழா வந்ததை பற்றியெல்லாம் பழனியப்பட்ட பேசும்போது, யுகபாரதியை பார்த்து கொஞ்சம் சாதாரணமாக நடத்துங்க. இந்த ஆப்ஷன்லாம் கேட்காதீங்க. அவர் வந்து 2500 பாட்டு எழுதியிருக்கிறாரு, அனுபவம் வாய்ந்தவர் ஆயிட்டார். அதனால நீங்கள் மறுபடியும் ரெட்டிங்க்கு பச்சைங்களை எல்லாம் போட்டு கோடு போடாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த பதில் கொஞ்சம் சப்திச்சலாம் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து வித்யாசாகர் மாதிரியோ, இசைஞானி மாதிரியோ, ரகுமான் மாதிரியோ இல்லை, ஜஸ்டின் பிரபாகர் தான். அதனால் தம்பி இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிடலாம். நாவலை பொறுத்த மட்டும் இல்லைன்னா, நாவலை படிக்கிற பொழுது நாவலில் திரும்ப 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 நாவலில் வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து இருக்கும். பக்கத்துக்கு பக்கம் வந்து இந்த நாவலில் வந்து குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. காளி கூட வந்து ஒரு சின்ன காணொலி கூட போட்டிருந்தார். அந்த 140 ரூபா கோட்டரை பற்றி அப்படின்னு சொல்லி 10 ரூபா சேர்த்தா 20 ரூபா சேர்க்காமையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நாவலில் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்போ உள்ள ரேட்டுக்கு தான் இருக்கும். அதனால் அதை பற்றின குறிப்புகளெல்லாம் வரல. முழுக்க முழுக்க அந்த நாவல் வந்து ஒரு சமையல் தொழிலாளி குடியால் எப்படி தன்னுடைய குடும்பத்தை இழக்கிறான் அப்படிங்கிறத பற்றின நாவல் தான். ஆனால் அப்படியே இந்த நாவல் வரும்னு எந்த உத்தரவாதமும் நான் சொல்லலை. இதை விடவும் சிறப்பாக எனக்கு தெரிஞ்ச காமத்துறை இன்னும் வைத்திருக்கக்கூடிய ஒரு 50 அத்தியாயங்களையும் அவரிடம் சொல்வார் என்று நான் நம்புகிறேன். நம்பியதிலிருந்து அவர் இன்னும் ஆகச்சிறந்த ஒரு திரைப்படத்தை இயக்குவார் என்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.